அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டில இருந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, உச்சநீதிமன்றம் விரும்பினார். ஆப்ஷன் பி, பிரதம மந்திரியின் ஆணையினால். ஆப்ஷன் சி, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடிப்படை உரிமைகள் யாருக்குமே நிரந்தரமானது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடிப்படை உரிமைகள் நம்ம அமெரிக்கா நாட்டில இருந்து எடுத்திருப்போம். ஸ்டார்டிங்ல மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. அப்ப அந்த 7வது அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. அது 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அதை நீக்கி இருப்பாங்க. அப்ப இந்த அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இது நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்துப்போம்னா ஜெர்மனி வெய்மர் அப்படின்ற ஒரு நாட்டில இருந்து எடுத்திருப்போம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவருடைய ஆணையினால் அப்படின்ற ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதே சமயம் இந்த தேசிய அவசர நிலை எப்ப அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 அதன்படி நம்ம உள்நாட்டில் ஏதாவது சீர்குலைவு அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அதன் காரணமாக இந்த தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க. அதற்கு அமைச்சரவைகளுடைய எழுத்துப்பூர்வமான ஆவணம் கண்டிப்பாக தேவை. ஓகே, தேங்க்யூ.